एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இடம்பெறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் விஜயமணிராம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன தகவலை பற்றி பேச போகிறோம்னு கேட்டாக்க, ஜோதிடத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லி ரெண்டு விதமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது சூரியன் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் உத்தராயணமாகவும் சூரியன் நீச்சத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது தட்சிணாயணமும் கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் உங்கள்கிட்ட வந்து யூடியூப்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த குழந்தை பிறந்த பிறகு உங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சி என்பது கிடையாது, வீழ்ச்சி தான் நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இந்த சூரியன் நீச்சத்தை நோக்கி வரக்கூடிய சூரியனாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை குடும்பத்தில் வீழ்ச்சி சந்திக்கிறது, அந்த தாய் தகப்பன் அப்படிங்கிறது வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்து நான் கேட்டேன். அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அதே வந்து யூடியூப்ல நம்ம வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பதிவு பண்ணுறேன். இப்போது இந்த 12 ராசிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 12 ராசிகளிலும் 12 மாதங்களாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த 12 மாதங்களாக பிரித்து கொடுத்துருக்கும் போது நமக்கு 6 மாத காலங்கள் உத்தராயணமாகவும் 6 மாத காலங்கள் தட்சிணாயணமாகவும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தை மாசம், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாத காலமும் உத்தராயண காலமாகவும் இருக்கு. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த 6 மாத காலமும் தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. அதாவது நீச்சத்தை நோக்கி வரக்கூடிய சூரியனாக இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியனை வச்சு அந்த குடும்ப வளர்ச்சியா வீழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. இப்போ பாருங்க, நான் ஒரு உதாரணம் விட்டுருங்க. 12 மேஷம் முதல், அதாவது 12 ராசிகள் 12 மாதங்களாக கொடுத்துருக்குறாங்க. தை மாசம் முதல், அதாவது தை பாருங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி, இந்த 6 மாதங்கள், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி சூரியன் போவாரு, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வருவாரு. மேஷம் முதல் கன்னி வரைக்கும் வடக்கு திசையாகவும், ஐப்பசியில அதாவது இந்த துலா ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் உங்களுக்கு தெற்கு திசையாகவும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தை மாதம் முதல் ஆடி மாதம் வரைக்கும் சூரியன் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டங்கள் வடக்கு திசையாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரைக்கும் வரக்கூடிய சூரியன் நீச்சத்தை நோக்கி தெற்கு திசையாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஜாதக பலன் சொல்லும் பொழுது மிக துல்லியமாக வருது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆய்வாக இருக்குது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்கள் நம்மளுடைய வீட்டில் யூடியூப்பில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவும் தெரிவிங்க, என்னங்கிறத தெரிவிங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். அஸ்ட்ராலஜர் நான் உங்கள் விஜயமணிராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.